கைஸ் காலையிலே ஒரு 9 o'clock வந்து பார்த்தீங்கன்னா ரேபிட்டோ லாகின் பண்ணிட்டேன். லாகின் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரைடு அசைன் ஆகிடுச்சுங்க. ஃபஸ்ட் ரைடு வந்து கம்ப்ளீட் பண்ணி 2வது ரைடு பிக்கப்புக்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நாகர்கோவில் ஜங்ஷன் வந்திருக்கேன். கஸ்டமர் வந்து வந்துட்டுருக்காங்க. இன்றைக்கி எவ்வளோ ரைடு எடுக்கலான்னு சொல்லிட்டு உங்களை அப்டேட் பண்ணி சொல்கிறேங்க. ஹிந்து காலேஜ் கிராஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஷிஃப்ட் கார் ஒன்று பார்த்தாங்க. சிம்பிளாக வந்து சூப்பராக வந்து ஆல்ட்ரு பண்ணியிருந்தாங்க அந்த காரை. எனக்குமே இந்த மாதிரி சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் ஒர்க்கோடி ஒரு ஷிஃப்ட் கார் வந்து பார்த்தா ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு பிடிக்கும்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நானும் தெரிஞ்சுக்கிறேன் யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும்ன்ட்டு. டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 o'clock கிட்ட ஆகிடுச்சிங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரேபிட்டோவில் நம்ம வந்து ஒரு 6 ரைடு வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நம்ம பைக் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 4 days வந்து பார்த்திங்கன்னா வந்து செல்ஃப் ஒர்க் ஆகவே இல்லை. பேட்ரி டவுன் ஆகிடுச்சா என்னன்னு சரி தெரியல. நம்ம கிக்கெட் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். சரி ஓகே, இன்றைக்கி ஷோரூமுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். சரி ஓகே வந்து விடுங்க, நாங்கள் வந்து என்ன கம்ப்ளைண்ட்னு சொல்லி பார்த்து சொல்கிறோம் அப்படின்னாங்க. நானும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு செல்ஃபை வந்து ஒர்க் பண்ணி பார்த்தேன். கடைசியாகவும் ஸ்டார்ட் ஆகலை. அதெல்லாம் ஓகே பரவாயில்லன்னு சொல்லிட்டு கிக் ஸ்டார்ட் பண்ணி ஷோரூமுக்கு டேரெக்டாக கிளம்பிட்டேங்க. இப்போ வரக்கூடிய பைக் இன்ஜின் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா BS6 இன்ஜின்றனால ஒர்க் ஷாப்பில் உள்ளவங்க எல்லாருமே வந்து தம்பி இது BS6 இன்ஜினு, ஸோ அதனால் நீங்கள் ஷோரூம் கொண்டு போகிறது தான் பெஸ்ட்டுன்னு சொல்லிடுறாங்க. நமக்கும் அது கரெக்டுன்னு தாங்க தோணுது. ஏன்னா நாளைக்கு ஏதாவது சென்சார் இதுவும் இஷ்யூ ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து ஷோரூமில் வந்து ஃப்ரீயாகவே வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். வெறும் லேபர் சார்ஜ் மட்டும் பே பண்ணுற மாதிரி நம்ம அதை வந்து கிளைம் பண்ணிக்கலாங்க. மோஸ்ட்லி வந்து சர்வீஸ் விடும்போது வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன கம்ப்ளைண்ட் எல்லாமே சொல்லிடுவேன். சொன்னதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் கொடுப்பாங்க. நம்ம வந்து சர்வீஸுக்கு வந்து பைக் விட்டுருக்கோன்னு சொல்லிட்டு இது ரிட்டன் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைக் எடுக்கும்போது அந்த ரிசிப்ட் கண்டிப்பாக கொண்டு வரணுங்க. சரின்னு சொல்லிட்டு பைக்கை விட்டுட்டு ரிட்டன் கிளம்பும்போது பார்த்திங்கன்னா வந்து ரேபிட்டோ தான் புக் பண்ணியிருந்தேன். ரேபிட்டோ புக் பண்ணி பார்த்திங்கன்னா அந்த அண்ணன் ஒரு 5 நிமிஷத்தில் வந்துட்டாங்க. கொஞ்சம் நல்லா ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாக பேசிட்டு வந்தாங்க. அவங்க அப்புறம் வந்து வீட்டில் வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு பே பண்ணிட்டு நான் அப்படியே கிளம்பிட்டேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.